தக்காளி விவசாயிகளே, இந்த தக்காளியில் என்னென்ன பூச்சிகள் வரும்னு உங்களுக்கும் தெரியுங்க. இருந்தாலும் என்னென்ன பூச்சிகள் இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க. முதல்ல காய் துளைப்பான். இந்த புழுக்கள் இளஞ்செடிகளையும் தளிர்களையும் உண்பது மட்டும் இல்லாமல் செடி நல்லா வளர்ந்த பிறகு அதோட காய்களுக்குள்ளே துளையிட்டு சென்று காய்களோட திசு பகுதியை சாப்பிட்ருதுங்க. இதனால் மட்டுமே நமக்கு 70% மகசூல் குறையுதுங்க. ரெண்டாவது வெள்ளை, அதாவது ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி இலைகளோட அடிப்பகுதியில இருந்து சாற்றை உறிஞ்சதுனால இலைகளும் சுருங்கி சுருங்கி காணப்படுது. மென்மேலும் ஒளிச்சேர்க்கை நடக்க முடியாமல் நமக்கு செடிகளோட வளர்ச்சியும் குறையுதுங்க. மூணாவது சுரங்கப்பூச்சி. இந்த பூச்சி இலைகளோட பச்சையத்தை உறிஞ்சிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வெள்ளை திட்டுகளாக கோடுகளான படிவத்தை மேலே உண்டாக்கிடுதுங்க. இதனால் போக போக செடிகளெல்லாம் காய்ந்து உதிர்ந்து காணப்படுதுங்க. இத்தனை பூச்சி இருக்கு, அது எனக்கே தெரியுமா, இதுக்கெல்லாம் மருந்து என்ன அப்படி தானே கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி இதை கேளுங்க. தக்காளி பயிரிட்ட வயல்ல தொடர்ந்து தக்காளியே பயிரிடாம மக்காச்சோளம் பல பயிர் வகைகளை பயிரிட்டு பாருங்க. அப்படியும் இல்லையா, எல்லா பூச்சிகளுக்கும் ஒரே மருந்தான நம்ம இன்ஃபினிட்டியை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இதில் உள்ள 3 நுண்ணுயிர்களே போதுங்க எல்லா பூச்சிகளையும் தடுக்க. இதை ஸ்ப்ரேவாகவும் பயன்படுத்திக்கலாம், வே சிகிச்சை மூலமாகவும் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் இதை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுமாறு அனைத்து விவசாய பெருமக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதே மாதிரி வேளாண் தகவல்கள் உங்களை வந்து சென்றடையுமா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தொடர்புக்கு 63855 99983.